Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 54 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே பால் வந்துட்டு கைனன் டீமோட நம்பர் 5 கிட்ட தான் இருக்குது. ஹானமிச்சி தான் டிஃபெண்ட் பண்ண ரெடியா நிக்கிறான். அவன் ஜம்ப் பண்ணி ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுத்தோனே ஹானமிச்சி வந்துட்டு கண்டிப்பா நீ ஷூட் பண்ணவே விட மாட்டேன்டா, கொரில்லா மாதிரி நான் எப்படி தடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அன்னியார் இந்த நம்பர் 5 வந்துட்டு ஹானமிச்சிக்கு லைட்டா ஃபேக் கட்டிட்டு பால் வந்துட்டு கீழ கூடி இருந்து தூக்கி போட ட்ரை பண்றான். ஆனா அவன் அப்படி தூக்கி போறத ரூகாவா அந்த இடத்துல உள்ள வந்து சூப்பராவே வந்து தடுத்து விட்டுறான். அப்படியே ஏர்ல இருக்கும்போது ரூகாவா ஹானமிச்சியை பார்த்துட்டு ஒன்னால எல்லாத்தையும் தனியாலாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன், ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கோச் அன்சாய் ஹாப்பி ஆயிடுறாரு. ரூகாவா கையில பட்டு போன பால் வந்து பேஸ்கெட் குள்ள உள்ள, ஆனா அந்த பால் வந்து எடுக்கிறதுக்காக கைனன் பிளேயர்ஸ் 3 பேர் வந்து ஜம்ப் பண்றாங்க. அதுல மாக்கி வந்து சக்சஸ்ஃபுல்லா பால் எடுத்துறான். பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல இப்ப கைனன் பிளேயர்ஸ் 4 பேர் நிக்கிறாங்க. ஆனா சோகோ பிளேயர்ஸ் வந்து ஹானமிச்சி ரூகாவா 2 பேர் தான் நிக்கிறாங்க. டேய் ஓல்ட் மேன் உன்னை எந்த பக்கமும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி மாக்கியை பார்த்து சொல்றான். ஹானமிச்சி அப்படியே மாக்கிக்கு ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமா மாக்கி வந்து இவனை நல்லாவே ஏமாத்திட்டு ரூகாவாவே ஏமாத்திட்டு ரூகாவாக்கு பின்னாடி இருந்த ஒரு பிளேயருக்கு வந்து பாச கொடுத்துறான். அந்த பிளேயர் பாச கையில வாங்கிட்டு மறு செகண்ட் அப்படியே மேல தூக்குறான். தூக்குறப்ப ரூகாவா திரும்பவும் வந்துட்டு அவன் கையில இருந்து தட்டி விட்டுறான். அந்த ஏர்ல இருக்க பாலையுமே வந்துட்டு கைனனோட 5 நம்பர் பிளேயர் ஜம்ப் பண்ணி கரெக்டா கேட்ச் பண்ணி லேண்ட் ஆகுறப்ப அன்னியார் ரியோட்டா உள்ள அந்த பாலுக்கு வந்து தட்டி விட்டுறான். அந்த பால கியோட்டா மறுபடியும் பிடிச்சிட்டு அவன் இப்ப முன்னாடி ஜம்ப் பண்றான் ஷூட் பண்றதுக்கு. ஹானமிச்சி அவனுக்கு ஜம்ப் பண்றான். உன்னால என்ன கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா சொல்றான். ஆனா ஹானமிச்சி வந்து எக்ஸாக்ட்டா கொரில்லா மாதிரி சத்த விட்டுக்கிட்டே அவரை மாதிரி அப்படியே ஜம்ப் பண்றான். ஹானமிச்சி ஏர்ல இருக்கும்போது கியோட்டாவை பார்த்துட்டு எப்படி சுதாகரணி தம்பினா ஒரு கெத்து இருக்குமோ அதே மாதிரி நான் அக்காகி தம்பிடா, அதாவது கொரில்லாவோட தம்பிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பால் வந்துட்டு பொலிச்சுன்னு அடிச்சு விட்டுறான். அக்காகி லாக்கர் ரூம்ல இருக்கும்போது ஆடியன்ஸோட சவுண்ட் வந்துட்டு இன்னுமே அதிகமா கேக்குது. ஆயக்கு வந்துட்டு பயந்துடுறா, என்னடா இது சியரிங் சவுண்ட்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது, கைனன் நிறைய பாயிண்ட் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹார்கோ கதவு திறந்து உள்ள வர ஆயக்கோமே வந்துட்டு என்னாச்சு, எதுக்காக இப்ப இவ்வளவு சியரிங் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹார்கோவும் ரொம்பவே சந்தோஷத்தோட ஹானமிச்சி வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா லாண்டுகிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்றா. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சூப்பரா சவுப்பு முடி வேற லெவல்ல பிளாக் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சியரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டே குரங்கு பையில இப்ப தெரியுதா ஒரு ஜீனியஸோட பவர் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஹானமிச்சி கியோட்டாவை பார்த்து சொல்றேன். கியோட்டாக்கு ஒரே அசிங்கமா போச்சு, போய் இவன் பிளாக்ல மாட்டிட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா நின்னுகிட்டு இருக்கான். ஹானமிச்சி தள்ளி விட்ட பால கைனன் பிளேயர்ஸ் தான் மறுபடியும் எடுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட தான் இப்ப பால் இருக்குது. அப்போ ஒரு பிளேயருமே வந்துட்டு லைனுக்கு வெளிய இருந்து 3 பாயிண்டருக்கு ஷூட் பண்ண எய்ம் பண்றான். அந்த பாலுமே வந்து பேஸ்கெட் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஹானமிச்சி ரீபவுண்ட் ஆறதுக்கு ரெடி ஆகுறான். அப்போ ஹானமிச்சிக்கு அக்காகி சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் மைண்ட்ல நல்லா வந்துகிட்டே இருக்குது. யார் ரீபவுண்ட கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் கேமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அக்காகி வந்துட்டு ரீபவுண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், ரீபவுண்ட் ஆறப்ப பொசிஷன் எந்த அளவுக்கு கரெக்டா நிக்கிறது முக்கியம் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ட்ரைனிங் செஷன் எல்லாத்தையுமே ஹானமிச்சி நினைச்சு பாக்குறான். அக்காகி சொல்லி கொடுத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஸ்கிரீன் அவுட் வைக்கிறான். ஒருத்தனுக்கு கிடையாது, 2 பேரை மறைச்சிட்டு சூப்பராவே ஸ்கிரீன் அவுட் வச்சுக்கிட்டு நிக்கிறான். பாலுமே எதிர்பார்த்த மாதிரி பேஸ்கெட் குள்ள உள்ளாம வெளியே வருது. ஹானமிச்சி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருக்கு முன்னாடி ரீபவுண்ட் ஆடுறான். ஏர்ல இருக்கும்போது ஹானமிச்சி வந்துட்டு அக்காகி சொன்ன விஷயத்தை தான் நினைக்கிறான். பால வந்துட்டு நீ கரெக்டா பிடிச்சதுக்கு அப்புறமா அது வந்துட்டு கீழே இறங்கும் போது அப்படியே விட்டுற கூடாது. ஆப்போனன்ட் கிட்ட நீ பால பிடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு ஒரு கையில கரெக்டா மாத்திட்டு இறங்கும் போது கரெக்டா லேண்ட் ஆகணும். பால ரீபவுண்ட் ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறமா கேர்லெஸ்ஸா மட்டும் இருந்துடவே கூடாது. ஏன்னா எப்படா ஒன்று இருந்து பால வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி. அண்ட் நீ வந்துட்டு நம்மளோட பேஸ்கெட்டை கடைசி வர போராடி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்காகி சொல்லியிருப்பான். அக்காகியோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஒன்னு விடாம ஹானமிச்சி வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டான். போகிறவங்க ஹானமிச்சி பக்கத்துல வந்துட்டு சூப்பராவே ரீபவுண்ட் ஆனடா, நீ வந்துட்டு அக்காகியோட பொசிஷனை தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியுது. நீ வந்துட்டு அவன மாதிரியே ரீபவுண்ட் ஆனணும்னு சொல்லிட்டு அவன மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் அவன மாதிரி சவுண்ட் மட்டும் கொடுக்காதடா, உசு உசுன்னு சொல்லிட்டு அது வந்து பார்க்கவே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு கோகரே சொல்றேன். சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்துட்டு பால் எடுத்துட்டு போங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கோகரே கிட்ட பால கொடுத்து விட்டுறான். ஹானமிச்சி ஓடி போய்கிட்டு இருக்கப்ப அவன் மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, கொரில்லா இந்த கேம்குள்ள வர்றதுக்குள்ள வர நான் வந்துட்டு கைனன் டீம் பாயிண்ட் மட்டும் எடுக்கவே விட்டுறக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். கோச் அன்சைமே ஹானமிச்சியை பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டே ஹானமிச்சி வந்துட்டு ஒரு கேமுக்கும் நல்ல மெச்சூர்ட் ஆகிட்டே போறான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. யாருக்குமே அக்காகி கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா போல, ஹானமிச்சி வந்துட்டு உங்களோட தம்பின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத. ஆயக்கோவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓ இப்ப அவர் அக்காகியோட தம்பி அவர் ஆயிட்டாரா, கேட்கவே ரொம்ப கியூட்டா இருக்குல்ல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்படியே இப்ப ரியோனன் கேம் மறுபடியும் காட்டுறாங்க. ரியோனன் 117 டாக்கி சாட்டா 64 சொல்லிட்டு கேமே வந்துட்டு இப்ப முடிஞ்சது. ஒன் சைடாவே ரியோனன் வந்துட்டு இந்த கேமை ஈஸியாவே வின் பண்ணிடுறாங்க. ஓசுமி இந்த கேம் ஃபுல்லாவே 35 பாயிண்ட் 17 ரீபவுண்ட் 4 பிளாக்னு சொல்லிட்டு பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் சென்டோவுமே வந்து நல்லதா லேண்ட் ஆயிருந்தாலும் அவன் வந்துட்டு அவனோட 100% பெஸ்ட்டா கொடுத்து விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்லயே சொல்றாங்க. ரியோனன் டீம் அப்படியே மேட்ச் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஆடியன்ஸ் எல்லாரும் உங்களுக்கு நல்லாவே சேர் பண்றாங்க. உங்களால கண்டிப்பா கைனன் டீமை டிஃபீட் பண்ண முடியும், எல்லாருமே நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் நல்லாவே ரியோனனுக்காக சேர் பண்றாங்க. மறுபடியும் இந்த பக்கம் சோகோ கேமை காட்டுறாங்க. இப்ப பால் வந்துட்டு கோகரே கிட்ட வருது, அவன் தான் பால கொண்டு போய்கிட்டு இருக்கான். அக்காகி இல்லாதனால இப்ப டீம் வந்துட்டு யார் லீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க. ஒருவேளை அவங்களோட வைஸ் கேப்டன் கோகரே வந்து லீட் பண்ண சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்துமே சொல்றான். அந்த ரிப்போர்ட்டருமே வந்துட்டு மிச்சி இந்த கேம் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா அந்த நம்பர் 9 லாக் பண்ணப்பட்டான். அதனால சோயோ டீம் கூட அவன் பண்ண மாதிரி இந்த வாட்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் ரியோட்டா வந்துட்டு என்னதான் சூப்பரான பாயிண்ட் கார்டாவே இருந்தாலும் அவனுக்கு ஆப்போசிட்ல மாக்கி டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறான். அதனால அவனை தாண்டி இவனால எதுவுமே பண்ண முடியல. சோகோ டீம் வந்துட்டு இப்ப ஏதாவது பண்ணி பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணி ஆகணும். அப்படி எடுக்கல அப்படின்னா கைனன் டீமுக்கு இந்த கேம் வந்துட்டு சாதகமா போயிடும் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. கேமுக்குள்ள பாலுமே வந்து ரியோட்டா கிட்ட தான் இருக்குது. அவனால மாக்கியை தாண்டி எதுவுமே பண்ண முடியல. ரூகாவா வந்துட்டு எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவனுமே பாஸ் கொடுத்துறான். ரூகாவா பால் அவங்க மறு செகண்ட் அப்படியே பேஸ்கெட் நோக்கி திரும்பி ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுக்கிறான். இவன் ஷூட் பண்ண போறானா இல்ல இது ஒரு ஃபேக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா யோசிக்கிற டைம்ல அவன் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டே போயிடுறான். சோகோக்கு 36 கைனன் 45 சொல்லிட்டு மறுபடியும் சிங்கிள் டிஜிட் டிஃபரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டருமே ரூகாவாவை பார்த்துட்டு இவன் வந்துட்டு நம்பர் 1 பிளேயரா வேணா இருக்கலாம், பட் இருந்தாலுமே இவனோட பிளேயிங் ஸ்டைல் வந்துட்டு தனியா விளையாடுற ஒருத்தன் மாதிரி தான் இருக்குது,
இவனுக்கு வந்து டீம் ஒர்க் எதுவுமே செட் ஆகல, இதுவே எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குமோ தோணுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோகோக்கு வந்துட்டு கேப்டன் இல்லாம இந்த அளவுக்கு கைனனுக்கு ஈக்குவலா கீப் அப் பண்ணி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதனால ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோகோக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. ரூகாவாவும் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், எந்த ஒரு கேமா இருந்தாலும் நான் வந்துட்டு தோக்குறதா இல்ல, ஈவன் அது கைனனுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறதா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிறதுக்குள்ள மறுபடியும் நம்ம வந்துட்டு 10 பாயிண்ட்க்கு மேல லீடிங் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டாவை கூட்டிட்டு மாக்கி வந்துகிட்டு இருக்கான். ஹானமிச்சி சத்தமா எல்லார்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றான். நம்ம வந்துட்டு இந்த சிங்கிள் டிஜிட் டிஃபரன்ஸ்ல இருந்து மறுபடியும் டபுள் டிஜிட் டிஃபரன்ஸ் இந்த கேம் வந்துட்டு மாத்திரவே கூடாது, கொரில்லா வர வர நம்ம வந்துட்டு இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி ஆகணும், அதனால எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். நீ எப்போல இருந்து ஹானமிச்சி எங்களுக்கு எல்லாம் பாஸ் மாதிரி மாறின அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா அவனை பார்த்து சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா பால் வந்துட்டு அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. ஹானமிச்சிக்கு பக்கத்துல தான் கியோட்டா நின்னுகிட்டு இருந்தா. அப்படியே வந்துட்டு பாலை ரிசீவ் பண்ண உடனே ஹானமிச்சிக்கு ஒரு ஃபேக் கட்டிட்டு முன்னாடி வந்து ஜம்ப் பண்றான். அன்னியார ரூகாவா அப்படியே ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணி இவனோட பாலை தட்டி விட்டுறான். சுத்திக்கிட்டு ஜம்ப் பண்ணதுல ரூகாவாக்கு சரியா பேலன்ஸ் இல்ல, அப்படியே ஹானமிச்சி மேலேயே போய் மோதிட்டு அவனை அப்படியே போர்டோட ஒட்டி வச்சுட்டு இவன் முன்னாடி வந்துடுறான். டே ரூகாவா, உனக்குலாம் இதுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுத்தே தீர்வேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சத்தமா கத்திக்கிட்டு இருக்கான். மிச்சி ரியோட்டா வந்துட்டு பாலை வந்துட்டு ஃபாஸ்ட் பிரேக்குக்கு டக்குன்னு முன்னாடி கொண்டு வந்துருவான். அவங்க வர்றதுக்குள்ள நம்ம போய் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பட் அவங்க டிஃபென்ஸ் வந்து அதோட ரொம்ப ஃபாஸ்டா இவங்களுக்கு பிளாக் பண்ணி வந்துடுறாங்க. இவங்க எப்பறம் நாங்க இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்தாலும் அவங்க எங்களோட ஃபாஸ்டா ஓடி வந்து எனக்கு முன்னாடி இப்படி டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறாங்க, இவங்க வந்து உண்மையிலே மனுஷங்க தானாடா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சிக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. கைனன் கோச்சுமே வந்துட்டு நினைக்கிறாரு, சோகோக்கு டீம் நீங்க வந்துட்டு என்னதான் ட்ரை பண்ணாலும் என் டீம் கிட்ட இந்த ஸ்பீட்ல வந்து ஈக்குவல் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைனன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டாக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. என்னடா இது மறுபடியும் நம்மளோட ஃபாஸ்ட் பிரேக்கே இவங்க வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட்ல இருந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப புலம்புறாங்க. அந்த ரிப்போர்ட்டருமே வந்துட்டு இப்ப நீ பாத்தியா கைனன் டீம் வந்து டக்குன்னு அஃபென்ஸ்ல இருந்து டிஃபென்ஸ்க்கு ஏதோ ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல வந்த மாதிரி வந்துட்டாங்க, இதனாலதான் கைனன் டீம் வந்து எப்பவுமே நம்பர் 1 டீமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரூகாவா இதே மாதிரி தனியாவே விளையாண்டுகிட்டு இருந்தா அப்படின்னா கைனன் டீம் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட் எடுத்துக்கிட்டே தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் நினைக்கிறாங்க. ரியோட்டாவை இப்பவுமே ரூகாவா வந்துட்டு பேஸ்கெட் கீழ இருந்தே கூப்பிடுறான், எனக்கு வந்துட்டு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி எப்படி இவனை தாண்டி என்னால போக முடியாது, எனக்கு ஒரு வழியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்துட்டு மறுபடியும் பாலத்துக்கு ரூகாவா கிட்டே கொடுத்துறான். ரூகாவாக்கு பின்னாடியே தான் வந்துட்டு கியோட்டா ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். ரூகாவா வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு போற மாதிரி டக்குன்னு ரைட் சைடு ஏமாத்தி வந்துடுறான். அப்படியே முன்னாடி போன வேகத்துக்கு 2 டிஃபென்ஸ் வர்றதுக்குள்ள இவன் வந்துட்டு பால ஷூட் பண்ணி அடுத்த பாயிண்டையுமே எடுத்துறான். அவன் என்னதான் தனியாவே நாடுகிட்டு இருந்தாலும் ரொம்பவே அமேசிங்கா தான் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் பக்கத்துல இருந்தவனு சொல்றான். அடுத்த ரேலில கைனன் பிளேயர்ஸ் கிட்ட தான் பால் இருக்குது. ரூகாவா வந்துட்டு அப்படியே கியோட்டாவை தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். இந்த பிளேயருமே கியோட்டாக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே மாக்கிக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் ரூகாவா அதை பிரெடிக்ட் பண்ணி கரெக்டா மாக்கி கைக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே பிளாக் பண்ணிடுறான். கியோட்டாக்கு ரொம்பவே அதிர்ச்சியா போச்சு, என்னடா இது இவங்க ஃபேக்ல கூட ஏமாறலையா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா அப்படியே ஜம்ப் பண்ணி பால் ரிலீஸ் பண்ணும்போது கியோட்டா தடுக்க ட்ரை பண்றான். பட் முடியல. ரூகாவா வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி பின்னாடி வந்துட்டு ஒரு ஃபேட் அவே ஜம்ப் பண்றான். ஆனகாட்டாவோட அந்த ஃபேட் அவே ஜம்ப் இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இப்ப ரூகாவா வந்துட்டு அடுத்த பாயிண்டையுமே எடுக்கிறான். என்னதான்டா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைனன் கோச்சுக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. எப்படி இவன் இப்படி பேக் டு பேக் பாயிண்டா எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டரும் வாய பொளந்துறாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு யாரா இந்த நம்பர்ல அவன் இவ்வளவு சூப்பரா விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாயிண்ட் இப்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கைனன் டீம் அதே 45 சோகோக்கு 40ன்னு சொல்லிட்டு 10 பாயிண்ட்க்கு மேல இருந்த கேப்ப 5 பாயிண்டா மாத்தி விட்டுட்டான் ரூகாவா. ஹானமிச்சிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமா பொறுத்துக்கவே முடியல. என்னடா இது எல்லா நல்ல பேரும் எப்பயுமே இவனே எடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கான். உன்னை தாண்டா நான் வந்துட்டு ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டாமே வந்துட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஆனா ரூகாவா மைண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அப்படியே அவன் பாயிண்ட் பார்த்துட்டு இன்னும் வெறும் 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ரூகாவா வந்துட்டு இப்ப 10 பாயிண்ட்ல இருந்து 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டா. இந்த 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்து சோகோக்கு டீம் லீடிங்க்கு கொண்டு போவானா இல்லையான்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.